வணக்கம். பாலவின்பார்வையில் சேனல் வழியாக உங்கள் எல்லாரையும் இன்றைக்கி சந்திப்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம என்ன சூப்பரான டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்கிற ஒன் ஆஃப் த வியூவரோட ரெக்வஸ்ட் தான், பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டார். சூப்பரான கொஸ்டின். நம்ம அதை பற்றி ஒரு வீடியோ போடணும்னு ஏற்கனவே நினச்சிட்டு இருந்தேன். அவர் அதை கேட்டவுடனே நான் இமீடியட்டாக போடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் இந்த வீடியோ வந்து போடுறேன். நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் பார்த்தீங்களா, எந்த ஒரு விஷயத்துலையும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த விஷயத்தை பற்றி கொஞ்சபட்சம் தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னு. அந்த விதத்தில் நம்ம பிட்காயினில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு திங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பிட்காயின்னா என்ன ஏது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமாங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கே முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஐடியா கிடைக்கும். முதல்ல பிட்காயின் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கிரிப்டோ கரன்சின்னு சொல்லுவாங்க. கிரிப்டோ கரன்சிஸ் நிறைய இருக்குது, நிறைய பேரில் விதவிதமாக கலராக ரகரகமாக இருக்குது அந்த மாதிரி கிரிப்டோ கரன்சிஸ். அதில் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின். ஏன் அப்போ இது மட்டும் ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் முதல்ல வந்தது, அதனால் இது ஃபேமஸாக இருக்குது. சரிங்களா? இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிட்காயின் இல்லை இந்த கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாம் ஏன் வந்து விரும்ப ஆரம்பித்தாங்க, இதை ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா செக்யூரிட்டிங்கிற மெயின் ரீசன் தான். அது எப்படி சொல்லலாம்னா, உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், நீங்களும் அந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க. என் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து 10,000 ரூபா பணம் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நான் போடணும். அப்போ நான் என்ன செய்வேன்னா, ஆன்லைன் மூலமாகவோ இல்லை பேங்க்குக்கு போயோ இந்த மாதிரி இவர் அக்கௌண்ட்லேருந்து 10,000 ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறீங்கன்னு ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே என்ன செய்வாங்க, பேங்க்கில் என் அக்கௌண்ட்லேருந்து 10,000 ரூபாய் நீக்கி உங்கள் அக்கௌண்ட்டில் வர வச்சுருவாங்க. ஸோ என் பாஸ்புக்லேருந்து அந்த 10,000 ரூபா மறைஞ்சிடும், உங்கள் பாஸ்புக்கு வந்துடும். ஸோ அவங்கக்கிட்ட ஒரு டேட்டா பேஸ் இருக்கும், அதில் தான் இந்த ட்ரான்சாக்ஷன்லாம் நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, இவர் பணத்தை போட்டார், அப்போ இவர் அக்கௌண்ட்லேருந்து எடுத்தாச்சு, இவர் அக்கௌண்ட்டில் போட்டாச்சு அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஒருவேளை யாராவது இந்த அவங்க வச்சுருக்க டேட்டா பேஸில் போயிட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் நான் 10,000 ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் இல்லையா, அதை மாற்றிட்டு 5,000 எழுதி வச்சிட்டாங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 5,000 தான் வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இது ஈஸியாக டேம்பர் பண்ணிடலாம் பார்த்தீங்களா, ஏன்னா அது ஒரு இடத்துல தான் இருக்குது, அங்கே மாற்றினாலே போதும், மாறிடும். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து மாற்றுறதுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, டீசென்ட்ரலைஸ்டு லெட்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. அந்த கான்செப்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் செயின் டெக்னாலஜின்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது. ஸோ கிரிப்டோ கரன்சினா பிளாக் செயினா அப்படின்னா கிடையாது. பிளாக் செயினுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி, அது நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த சூப்பர் டெக்னாலஜின்னு சொல்லலாம். அந்த பிளாட்ஃபார்மில் இந்த கரன்சி இயங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சிக்கும் பிளாக் செயினுக்கும் இந்த லிங்க் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா, நான் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணேன் இல்லையா, அதை வந்து 10,000 உங்கள் அக்கௌண்ட்டில் வர வச்சாங்க இல்லையா, இந்த ட்ரான்சாக்ஷன் லெட்ஜர், அதை எழுதி வச்சிருக்க அந்த லெட்ஜர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள்கிட்ட இல்லாமல் உலகம் பூரா பலாயிரக்கணக்கான ஆளுங்கள்ட்ட அது இருக்கும். ஸோ இது ஒரு கம்பெனிட்டையோ இல்லை ஒரு குறிப்பிட்ட ஆள்கிட்டையோ அப்படி இருக்காது. உங்களை மாதிரி என்ன மாதிரி பல பேர்கிட்ட இந்த டேட்டா வந்து போய் சேர்ந்துடும். எல்லார் கையிலையும் ஒரு நம்மளோட நோட் புக் இருக்கும். ஐயோ, அப்போ நம்மகிட்ட பணம் போட்டதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருமான்னா கிடையாது. அதில் இருக்க இன்னொரு விஷயமே அதுதான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவசி. அதாவது நம்ம பேரோ நம்ம பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்னாருக்கு பணம் போட்டாலும் ரொம்ப டேரெக்டாகவே இருக்கும். ஆனால் இந்த கிரிப்டோ கரன்சி விஷயத்தில் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்கிரிப்ட் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே என்கிரிப்ட்னா எப்படின்னா, இப்போ நம்ம பேரை வந்து இப்போ பாலான் இருக்க பேரே வந்து என்கிரிப்ட் பண்ணிட்டாங்கன்னா 0 1 ஏபின்னு கொச்சாமச்சான்னு போட்டு அது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபார்மெட்டில் வந்துடும். அதை நம்ம பார்த்தாலே ஒன்றும் புரியாதனால எழுத்து நம்பருமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணும். அந்த மாதிரி ஒரு யாராலையும் புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு ஃபார்மெட்டுக்கு அது போயிடும். ஸோ பணம் போட்டது யார், எடுத்தது யார் அப்படிங்கிறது வந்து யார்கிட்ட வந்து யாருக்கு போச்சுங்கிறது யாராலையும் அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? அனுப்புனவருக்கும் வாங்கினவருக்கும் மட்டும் தான் தெரியும் பணம் வந்ததும் போனதும். இவங்க நடுவில் இந்த ஆயிரக்கணக்கான கம்ப்யூட்டரில் என்ன எழுதி வச்சிருப்பாங்கன்னா, இந்த என்கிரிப்டட் நம்பர்லேருந்து இன்னும் என்கிரிப்டட் நம்பருக்கு போச்சின்னு மட்டும் தான் இருக்குமே தவிர்த்து வேறு எதுவும் இருக்காது. சரி, இப்போ எதுக்கு இந்த ஆயிரக்கணக்கான கம்ப்யூட்டரில் போடணும் அப்படின்னா, யாராவது ஒரு கம்ப்யூட்டரில் போய் நான் வந்து ஹேக் பண்ணி ஏதாவது மாற்றினா கூட மிச்சம் இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர்லையும் ஒரிஜினல் டேட்டா இருக்கும். ஸோ அவ்வளோ ஈஸியாக இதை வந்து டேம்பர் பண்ண முடியாது, ஹேக்கிங் பண்ண முடியாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் டெக்னாலஜி, இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி. இது வந்து கிரிப்டோ கரன்சி மட்டும் தான் இந்த கான்செப்டான கிடையாது. இதில் ரூபா நோட்டுக்கு பதிலாக நீங்கள் பல விஷயங்களை வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம எலெக்ஷன் ரிசல்ட்டே வச்சுக்கலாமா. நம்ம எலெக்ஷனில் ஓட்டு போடுறது இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியில் நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டை ப்ரெஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கம்ப்யூட்டரில் இந்த டேட்டா போய் ரிஜிஸ்டர் ஆகும். ஸோ அவ்வளோ ஈஸியாக போயிட்டு நான் இன்னொரு போட்ட ஓட்டை வேறு ஆளுக்கு மாற்ற முடியாது, மாற்றினா கூட வேறு இடத்துல இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் இதுதான். அந்த கான்செப்ட்டில் தான் இந்த கிரிப்டோ கரன்சி இயங்கிறதுனால இது ரொம்ப அட்வான்ஸ்டு. அந்த ப்ரைவசி இருக்கிறதுனால, யாருக்கு இந்த காசு போகுது என்னங்கிறது அந்த ப்ரைவசி இருக்கிறதுனால இது ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. ரொம்ப நல்ல ஒரு டெக்னாலஜி. இந்த கரன்சி வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. அதனால வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து நல்ல விதமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு நினச்சி தான் இந்த கிரிப்டோ கரன்சிக்கு எல்லாம் ஆதரவு கொடுத்தாங்க ஸ்டார்டிங்கில். இந்த டெக்னாலஜி சூப்பராக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த கிரிப்டோ கரன்சி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது. இது ஏன் கிரிப்டோ கரன்சி பேர் இருந்துச்சுன்னா, இந்த என்கிரிப்ஷன் பண்ணுறதுனால தான். உதாரணத்துக்கு இந்த ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸ் படத்தில் பார்த்தோம்னா ஒரு இது மாதிரி வச்சிருப்பாரு தெரியுங்களா, அது வந்து கிரிப்டோகிராஃப்னு சொல்லுவாங்க. அப்படி அதெல்லாம் நம்பர்லாம் மாறி இருக்கும். அதை வந்து இப்படி மாற்றினாங்கன்னா அந்த கரெக்டான நம்பர் வந்துருச்சுன்னா அது வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம டிரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்கிரிப்டட் ஃபார்மெட்டில் போகும். இந்த ஆயிரக்கணக்கான கம்ப்யூட்டர் சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை கரெக்ட் ஃபார்மெட்டுக்கு சேஞ்ச் பண்ணி இந்த டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இது ரொம்ப
டெக்னிக்கலாக போகிற மாதிரி இருக்கும் அந்த பிளாக் செயின் டெக்னாலஜி. மேபி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களுக்கு வேணால் தெரிஞ்சிருக்கலாம். அந்த டேட்டா ஸ்ட்ரக்சரில் வந்து இந்த ஹேஷஸ் அப்படிலாம் வரும், அந்த ஃபார்மெட்டில் தான் அது போகும். ஸோ இது வந்து எப்படி இயங்குது, இந்த ரொம்ப டெக்னிக்கலாக போனோம்னா ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ அதை விட்டுலாம். கான்செப்ட் இதுதான். சரிங்களா? சரி, ஓகே. அப்போ இந்த கிரிப்டோ கரன்சி ஒரு கரன்சியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னா இது வந்து இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி அலௌடா இல்லைன்னா கிரிப்டோ கரன்சி இஸ் நாட் ஏ லீகல் டெண்டர். நீங்கள் வந்து கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்தி காசா அது மீன் ஏதாவது பொருள் வாங்க முடியாது. உதாரணத்துக்கு நம்ம வந்து இப்போ பேடிஎம் பண்ணுறோம் இல்லையா, கடையில் போய் பேடிஎம் பண்ணி இல்லை ஜிபே பண்ணி ஏதாவது பொருள் வாங்குறோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பிட்காயின் கொடுத்து அதை பொருள் வாங்குறதுக்கு அலௌடு கிடையாது இந்திய சட்டத்தில். ஆனால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக்கை வாங்குறோம், ஸ்டாக் விற்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் கிரிப்டோ கரன்சி வாங்கலாம், விற்கலாம். அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு அலௌடு. அதுவுமே கூட பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ பேன் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்து லிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, அந்த ட்ரேடிங்லாம் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி லிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ட்ரேடிங் இன்னும் இந்தியாவில் இருந்துட்டு தான் இருக்குது. ஓகே, இந்த கிரிப்டோ கரன்சி பற்றி தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இவ்வளோ தான் கான்செப்ட். கிரிப்டோ கரன்சி வந்து இந்த பிளாக் செயின் டெக்னாலஜிலங்கிறதுனால இது இப்படி இருக்குங்கிறது தான் கான்செப்ட். இப்போ வந்து பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஏன் வந்துச்சு அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா மார்ச் மாதம் 2020 இந்த கிரிப்டோ கரன்சியோட விலை இந்திய மதிப்பில் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 லட்சம் வந்து 5.5 லட்ச ரூபா இருந்துச்சு 2020 மார்ச்சில். இப்போ 2021 மார்ச் கூட நம்ம இன்னும் போல, பிப்ரவரியில் தான் இருக்கும். இப்போ என்ன விலை போயிட்டு தெரியுமா, 27 லட்ச ரூபா. எங்க 4.5 லட்சத்துலேருந்து 27 லட்ச ரூபாய்க்கு போயிடுச்சு. அப்போ யாருக்கு தான் ஆசை வராது? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நிறைய பேர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டோம். முதல்ல இதில் கரன்சிங்கிற வார்த்தை திரும்ப வந்தாலும் இது உண்மையிலே கரன்சியா? உதாரணத்துக்கு நம்ம கையில் இந்திய ரூபா நோட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த இந்திய ரூபா நோட்டில் ரிசர்வ் பேங்க் கவர்னர் கையெழுத்து போடாத வரைக்கும் அது ஒத்து பேப்பர் தான். ரிசர்வ் பேங்க் கவர்னர் கையெழுத்து போட்டோன்னே என்ன நடக்குதுன்னா அந்த ரிசர்வ் பேங்க் கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து உங்களுக்காக இந்த பேப்பருக்கு வந்து ஜாமீன் கொடுக்குறாரு. இந்த பேப்பரை வந்து 100 ரூபா மதிப்புள்ள பொருளை இந்த பேப்பருக்கு நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு ரிசர்வ் பேங்க் கவர்னர் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு. ஸோ இட் இஸ் கைண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இப்போ இந்த பேப்பருக்கு வந்து நான் மதிப்பு தரலனாலும் ரிசர்வ் பேங்க் கவர்னர் மதிப்பு தருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை. ஸோ இந்த பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் கவர்னர் கையெழுத்து போட்டு இது வந்து ஒரு கரன்சியாக மாற்றிட்டாரு. ஸோ இதுக்கு ஒரு அண்டர்லைங் வேல்யூ இருக்கு. இதுக்கு அண்டர்லைங் வேல்யூயான கவர்மெண்ட்டோட மேலே நம்ம வச்சிருக்க நம்பிக்கை. இப்போ தங்கம் எடுத்துக்கிட்டோம். தங்கத்தை வந்து அதுக்கு என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கத்துடைய அண்டர்லைங் வேல்யூ தான். அதனால் அதோட இன்னைக்கு மார்க்கெட்டில் விலை அது ஒரு ஃபிசிக்கல் இது, அதை வந்து ஆர்னமெண்ட் செய்யலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு இது இருக்கிறதுனால அதுக்கு ஒரு அண்டர்லைங் வேல்யூ இருக்கு. ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிட்டா கூட அந்த ஸ்டாக்குடைய வேல்யூக்கு முன்னாடி ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனியோட அசட்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஆனால் இந்த பிட்காயின் விஷயத்தில் இந்த பிட்காயின்ங்கிறது ஒரு டிஜிட்டல். இது ஆரம்பிச்ச ஆள் பார்த்தீங்கன்னா இந்த சட்டோஷி நாக்கமோட்டோன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் தான் இதை ஆரம்பிச்சதா சொல்றாங்க. அந்த ஆளை யாரும் பார்த்ததும் கிடையாது. அவருக்கு ஏதாவது சொத்து பத்து இருக்கா அதுவும் தெரியாது. அப்போ இந்த பிட்காயினோட வேல்யூ யார் தான் டிசைட் பண்ணா? அங்கதான் இருக்கு ட்விஸ்ட். இது எல்லாமே சப்ளை அண்ட் டிமாண்ட் தான். உதாரணத்துக்கு இந்த பிட்காயின் ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா 21 மில்லியன் பிட்காயின் தான் வந்து மொத்தத்துக்கே நாங்கள் உருவாக்குவோம், அதனால அதுக்கு மேல வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மக்களுக்கு என்னாச்சு, ஸோ டோட்டலாகவே 21 மில்லியன் தான் வரும். ஸோ எப்பவுமே ஒரு பொருள் வந்து இப்போ கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை கணக்கில் ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அதோட விலை கம்மியாக தான் இருக்கும். பட் அந்த பொருள் விற்க பொருள் குறைய ஆரம்பிக்க நமக்கு வந்து ஐயோ இதை வாங்கி நம்ம வச்சுக்கலாம், ஏன்னா கம்மியாக தான் இருக்கு, இப்போ வாங்கி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டிமாண்ட் வரும். டிமாண்ட் வரும்போது கடைக்காரன் என்ன யோசிப்பான், ஓகே எல்லாரும் வரணும்னு நினைக்கிறாங்க, விலை ஏற்றலாம். ஸோ விலை ஏற்றுவோம். இங்கே கடைக்காரன் விலை ஏற்றுறது இல்லை, நம்மளே தான் விலை ஏற்றிக்கிறோம். ஏன்னா இது எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகுறதுனால இந்த பிட்காயினை வாங்குறதுக்கு நீ போட்டி போடுறதுனால ஆட்டோமேட்டிக்காக அதோட விலை நம்ம ஸ்டாக்ஸில் பார்த்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக விலை ஏறுது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 லட்சம் அந்த பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா 27 லட்ச ரூபாய் வந்து நிற்குது. இப்போ 21 மில்லியன் காயினுக்கு மேலே வராது, அதனால தான் அந்த விலையெல்லாம் ஏறுது அப்படின்னு சொல்லியாச்சு. சரி, ஓகே, அந்த காயினுக்கு எங்கேயாவது வேல்யூ இருக்கா? இந்த காயினை கொடுத்தா பொருள் தருவாங்களா? ஓகே, சில கண்ட்ரீஸில் சில இ-காமர்ஸ் வெப்சைட்ஸில் பிட்காயின் வாங்குறாங்க தான், இல்லை நான் சொல்லலை. ஆனால் இப்போ தங்கத்துக்குன்னா இதுதான் இந்த தங்கத்தோட மதிப்பு, டாலருக்குன்னா இதுதான் அந்த டாலரோட மதிப்பு, ரூபா நோட்டுக்குன்னா இதுதான் இந்த ரூபா நோட்டோட மதிப்பு அப்படின்னு ஒரு மதிப்பு இருக்குது. அது மாதிரி பிட்காயினுக்கு இதுதான் ஒரு மதிப்பு இருக்கா? இதை யாராவது கண்ட்ரோல் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது, யாரும் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. சரி, அப்போ இந்த டிரான்சாக்ஷன்லாம் யாருப்பா நடத்துகிறா? இந்த பிட்காயின் யாருப்பா அச்சடிக்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பிட்காயினில் அச்சடிக்கிறது கிடையாது, இது வந்து அதுவாக உருவாகும். எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் இல்லையா, இந்த டிரான்சாக்ஷன் பண்ணும்போது இது வந்து என்கிரிப்டடாக போகும்னு நம்ம சொல்லிட்டோம். நிறைய வந்து அந்த கோட் மெத்தடில் தான் போகும். அதை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணி அந்த பசிலை சால்வ் பண்ணால் தான் இந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகும். இப்போ நான் வந்து உங்களுக்கு பணம் அனுப்பணும்னா அது ஒரு பசிலாக தான் போகும். அதை வந்து கரெக்ட் பண்ணால் தான் அந்த கிரிப்டோகிராஃபி வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணால் தான் அது வந்து அவங்களுக்கு வந்து சேரும். இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜ் கொடுக்கணும் இல்லையா? ஸோ நீங்கள் இந்த கரெக்டாக இந்த பசிலை சால்வ் பண்ணி இந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிவார்டாக இந்த கம்ப்யூட்டரை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிட்காயினை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஃப்ராக்ஷன்ஸில் வந்து பிட்காயினை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த ஒரு இன்கமுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த உலகம் பூரா 1000 கம்ப்யூட்டர் நான் ஃபஸ்ட் சொன்ன பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் இந்த இதுக்கு தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மைனர்ஸ்னு சொல்லுவாங்க, பிட்காயின் மைனர்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து நம்ம டிரான்சாக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த பசிலை சால்வ் பண்ணுறதுக்கு அவங்களாம் உட்காந்து சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அன்னியன் படத்தில் வந்து பேர் அந்த கொலை பண்ணிட்டு பேர்லாம் மாற்றி
வச்சிருப்பாங்க தெரியுமா, அவங்க வந்து சால்வ் பண்ணுவாங்க. பிரகாஷ்ராஜ் கூட ஒரு பேப்பர் நிறைய எழுதிட்டு வந்து காமிப்பாரு விக்ரம்கிட்ட. அந்த மாதிரி அவர் எத்தனை 4 எழுத்து 5 எழுத்துக்கே அவர் அத்தனை காம்பினேஷன் வருது பாரு. கிட்டத்தட்ட 256 எழுத்து. அது டிஃப்ரெண்டா மாறி இருந்தா எப்படி இருக்கும் பாருங்க. கோடி கணக்குல இருக்கும் காம்பினேஷன். இந்த கோடி கணக்குல ஒரு காம்பினேஷன் தான் கரெக்ட் காம்பினேஷன். இது நம்மளால கரெக்டா கெஸ் பண்ண முடியுமா? பண்ணலாம். என்ன ஐஸ் ஃபுல்லா உட்காந்து பண்ணா ஆனா ஒன்னு பண்ணலாம். ஆனா இந்த கம்ப்யூட்டர்ஸ் வந்து பயங்கர ஸ்பீடா பண்ணும். அதுக்கு பயங்கர பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர்ஸ் வச்சிருப்பாங்க. அவங்களோட வேலையே இதுதான். கோடிக்கணக்கான அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணி இந்த சர்வர் ஃபார்ம்ஸ் வச்சு இந்த பசில்லாம் சால்வ் பண்ணி அது மூலமா வர இன்கம் வந்து அவங்க எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இன்கம் எடுத்து அதை திரும்ப சர்க்குலேட் பண்ணுவாங்க. அந்த காயினை வந்து விற்பாங்க. உதாரணத்துக்கு அந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் பண்ணி எனக்கு ஒரு பிட்காயின் கிடைச்சிருக்குன்னு வைங்களேன். இன்னைக்கு 27 லட்ச ரூபா, அது வித்தா 27 லட்சம் எனக்கு கிடைச்சிடும். இதுதான் அவங்களுக்குரிய மைனர்ஸ்க்குரிய பெனிஃபிட். ஸோ இப்போ யாருமே இதை கண்ட்ரோல் பண்ணல. நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை நடத்திட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த பிட்காயின் விலை திடுதுப்புன்னு இவ்வளோ ஏறினதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பிட்காயின் வந்து 21 மில்லியன் தான் வரும்னு சொல்லிட்டோம். கிட்டத்தட்ட 18 மில்லியன் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தான் வரப்போகுதுன்னு சொல்லியாச்சு. ரெண்டாவது, இந்த பேண்டமிக்கை காரணமாக வச்சு நிறைய நாட்டில் நிறைய கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப குறைவான இன்ட்ரெஸ்ட்ல. ஸோ நிறைய பேருக்கு நிறைய காசு இருக்கு. ஸோ இந்த பிட்காயின் விலை ஏறுறதுனால எங்கே போடுறது தெரியாமல் எல்லாம் வாங்கி வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ நம்ம யோசிக்கிறோம் பார்த்தீங்களா, ஏன்னா நமக்கு வேற செலவு குறைவாக இருக்கிறதுனால இப்போ காசு எங்கே போடலாம்னு யோசிச்சு பிட்காயின்ல எல்லாம் போடலாமான்னு யோசிக்கிறோம். ஸோ அப்படி போட வந்து பிட்காயினோட விலை ஏறிட்டே போகுது. சரி, இந்த பிட்காயின் எவ்வளோ ஸ்ட்ராங்கு அப்படின்னா இதுக்கு யாருமே கண்ட்ரோல் கிடையாதுங்கிறதுனால என்னைக்கு வேணா என்ன வேணா நடக்கலாம். உனக்கு வந்து டெக்னாலஜி தெரியாமல் பேசுற, பிளாக் செயின் டெக்னாலஜி எவ்வளோ ஸ்ட்ராங் தெரியுமா அப்படின்னா, கண்டிப்பாக பிளாக் செயின் டெக்னாலஜி நான் மதிக்கிறேன், அது நல்ல டெக்னாலஜி தான். ஆனால் இந்த பிட்காயின் எவ்வளோ ஸ்ட்ராங்? இந்த சட்டோஷி நாக்கமோட்டோ யாரு? அவர் எந்த ரிசர்வ் பேங்க் கவர்னரா? இந்தியாவில் இருக்க ரிசர்வ் பேங்க் கவர்னர் ஒருத்தர் போயிட்டு இன்னொருத்தர் வந்தாலே போன தடவை சொன்ன ஒரு பேச்சை நம்ம கேட்க மாட்டோம். ஆனா யாருன்னே தெரியாத ஆளு, ஏன் உயிரோடு இருக்காரா இல்லையானே நமக்கு தெரியாத ஒரு ஆளு இந்த பிட்காயினுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு சொன்னா நம்ம நம்புவோமா? நம்புறோம். ஒரு பிட்காயினை 27 லட்ச ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இது என்னைக்கு வேணா விழுகலாம் அப்படின்னா, என்ன பொறுத்தவரைக்கும் பர்சனலாக கேட்டால், ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜியை உருவாக்க, ஒரு டேம்பர் ப்ரூஃப் டெக்னாலஜியை உருவாக்குனதே ஒரு மனுஷன் தாங்கும் போது, யாராவது ஒருத்தர் இந்த டெக்னாலஜியை டேம்பர் பண்ணிட்டாங்க இல்லை பண்ணதாக வதந்தி வந்தாலே இந்த பிட்காயினோட ப்ரைஸ் எங்கே போகும் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரியான புது டெக்னாலஜி உள்ள, புதுசுன்னு சொல்ல முடியாது, இந்த மாதிரி நமக்கு ரொம்ப ரிலேஷன் இல்லாத ஒரு டெக்னாலஜியில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வருது அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் பண்ணாமல் இருக்க மாட்டேன். கண்டிப்பாக பண்ணுவேன். ஆனால் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு போனால் பரவாயில்ல, ஒரு சீட்டாட்டம் மாதிரி இல்லை ஒரு லாட்ரி டிக்கெட் மாதிரி வாங்கி சுரண்டுவான், வந்தால் மழை போனால் போச்சு அப்படின்னு நம்ம நினச்சி போடுற காசை வேணால் இந்த கிரிப்டோ கரன்சியில் நான் போடுவேன். ஒரு வேளை வந்துச்சுன்னா போச்சுன்னா பரவாயில்ல. ஆனால் நான் ஆல்ரெடி வச்சிருக்கிற வேற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து எடுத்து இந்த இதில் நான் திருப்பி விடுவேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை நான் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த பர்டிகுலர் பிட்காயினாக இருக்கட்டும் இல்லை எத்திரியமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான கிரிப்டோ கரன்சிஸ் என்னைக்கு லீகல் டெண்டராக இந்தியாவில் வருதோ, ஒருவேளை இந்தியன் கவர்மெண்ட் இதை லீகல் டெண்டராக அனௌன்ஸ் பண்ணால் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். பட் என்னைக்கு வந்து லீகல் டெண்டராக அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அப்போவுமே விலையேற்றமும் அவ்வளோ இருக்காதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட்டே ஒரு கிரிப்டோ கரன்சியை டெவலப் பண்ணலாமா அப்படின்லாம் கூட யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு கிரிப்டோ கரன்சி தானே வேணும், நாங்களே டெவலப் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கவர்மெண்ட்டே ஜென்ரேட் பண்ணால் அதோட பிரைவசி எப்படி இருக்கும்னு தெரியாது. அதனால அதையும் மக்கள் வாங்குறதுக்கு யோசிப்பாங்க. இந்த கிரிப்டோ கரன்சியில் இந்த பிரைவசின்னு சொல்லும்போது இன்னொரு பெரிய பிரச்சனைனா, இது யார் அனுப்புறா, யார்கிட்ட போயிட்டு சேருது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாதுங்கிறதுனால, ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல் டிகிரிப்ஷன் பண்ணாதான் நம்மளால அதை வந்து யார் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். அதை நம்ம சாதாரணமாக பண்ண முடியாதுங்கிறதுனால நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு எல்லாம் யூஸ் ஆகுது. இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூர்லாம் ஒருத்தர் கடத்திட்டு அதுக்கு வந்து இந்த பிணைய தொகை ரேன்சம் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினில் கேட்டு வாங்கினதாக கூட நான் வந்து படிச்சிருக்கேன். ஸோ அவங்க யாரும் நீங்கள் ட்ராக்கே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கிரிப்டோ கரன்சிஸ் யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ பர்சனலி நான் போனால் பரவாயில்லன்னு நினைக்கிற காசை கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு எப்படி இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். பட் இதுதான் கிரிப்டோ கரன்சியோட பேசிக் ஃபார்மெட், சரிங்களா? ஸோ அடுத்து உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து திரும்ப சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த நாலேஜ் வேணும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூட ஷேர் பண்ணுங்க. வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் சந்தேகங்கள் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பாலாவின் பார்வையில் சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க. அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் பாலா.